வணக்கம். இன்று மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் அதனுடைய கோடு சம்பந்தமாக பார்க்கலாம். மோட்டார் வாகன சட்டப்படி எது எது குற்றம் என்பதை காண்கலாம். ஒரு வழிப்பாதை வண்டி நிறுத்தக்கூடாது. 115/194 MV ஆக்ட். நோ பார்க்கிங் அண்ட் ஒன் வே. 2. போக்குவரத்துக்கு தடை செய்வது. செக்ஷன் நம்பர் 122/177 MV ஆக்ட். 3. ஆவணங்கள் இல்லை, அதாவது டாக்குமெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் நாட் ப்ரொசீட். 130/177 MV ஆக்ட் படி குற்றம். 4. சீருடை யூனிஃபார்ம் ஓட்டுநர் நடத்துனர் அணியவில்லை என்பதற்கு 8PMBR MB ஆக்டின் கீழ் அது வருகிறது. அதிக பளு ஏற்றுதல் 113/194 MB ஆக்டில் இருக்கிறது. 6. ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வண்டியை செலுத்துவது வித்தவுட் டிரைவிங் லைசன்ஸ் 3/181 MB ஆக்ட் படி குற்றமாகும். 7. ஓட்டுநர் உரிமம் இல்லாதவரை ஓட்டச் சொல்வது allowing persons without DL 5/181 MB ஆக்ட் என்பதில் உள்ளது. 8. ஓட்டுநர் உரிமம் காலாவதி வயதின்மை ஏஜ் லிமிட் வித்தவுட் DL அல்லது வயது இல்லாததை பற்றி குறிப்பிடுவது 4/181 MB ஆக்டில் படி குற்றமாகும். பல்ப் ஹாரன் இல்லாமை. நோ பல்ப் ஹாரன் 119/2 CMVR ரெவ்யூ 177 MB ஆக்ட் படி குற்றம் என சொல்லப்படுகிறது. 10. ஏர் ஹாரன் உபயோகிக்கக்கூடாது. யூஸ்ட் ஏர் ஹாரன் 190 MB ஆக்ட் பிரகாரம் குற்றம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நம்பர் பிளேட் இல்லாமை. நோ நம்பர் பிளேட் 205/2 ரெவ்யூ பெட்ஸ் 177 MB ஆக்ட் படி குற்றம் என சொல்லப்படுகிறது. 12. முதலுதவி பெட்டியில் மருந்து இல்லாமை. நோ மெடிசன் இன் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் 177 MB ஆக்டின் படி குற்றம் என சொல்லப்படுகிறது. அடுத்து அதிக புகை கக்குதல். பேருந்து வாகனத்தில் அதிகமாக புகை வருவதை ஓவர் ஸ்மோக், அது MB ஆக்ட் பிரகாரம் 190/177 MB ஆக்ட் படி குற்றம் என சொல்லப்படுகிறது. போக்குவரத்து சைகையை மீறுதல் 199/177 MB ஆக்ட். விளக்கு எரியாமை ஹெட்லைட் நாட் பர்னிங் 177 MB ஆக்டின் உட்பிரிவில் வருகிறது. யூ வளைவில் விதியை மீறி நடந்தல் யூ டர்ன் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 177 119 உட்பிரிவில் வருகிறது. இண்டிகேட் வேலை செய்யாமை இதுவும் 177 மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் வருகிறது. 3 பேர் சைக்கிள் ஓட்டுவது 128/177 MB ஆக்ட். போதையில் வண்டி ஓட்டுவது 185 மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் பிரகாரம் குற்றமாகும். பக்க கண்ணாடி இல்லாமை 177 மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் உட்பிரிவில் 134 CMVRல் வருகிறது. ஆபத்தான முறையில் வண்டி ஓட்டுதல் 184 MB ஆக்ட். வண்டிக்கு இன்சூரன்ஸ் இல்லாமை 196 மோட்டார் வாகன சட்டம் 140 உட்பிரிவு. ஓட்டுநர் பக்கத்தில் உட்கார வைத்து ஓட்டுதல் சிட்டிங் நியர் சீட்
இது 177 மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 125 பக்கவாட்டில் உள்ள சட்டப்படி குற்றமாகும். மீட்டர் வேலை செய்யாமை 177 மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் சட்டப்படி குற்றம். அதிக வேகம் 183 மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் சட்டப்பிரகாரம் குற்றமாக கருதப்படுகிறது. நம்பர் 26 டிராவலிங் ஃபுட்போர்டு மிதிப்படியில் பயணம் செய்தல். அதற்குரிய தண்டனை கோட் எண் 123/177 MB ஆக்ட் ஆகும். 27 வித்தவுட் பெர்மிட் இல்லாமல் வாகனம் இயக்குவது பற்றியது. 56/192 MB ஆக்ட். சீரியல் நம்பர் 28 நோ ஆர்சி பதிவு இல்லாமை ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இல்லாமல் இருப்பதற்கு உரிய தண்டனை 39/192 MB ஆக்ட். டிரைவர் நாட் சிக்னலிங் ஓட்டுநர் சைகை காட்டாமை 121/177 MB ஆக்ட். வித்தவுட் ஸ்டெப்னி இல்லாமல் இருப்பது 170 MB ஆக்டில் இது வருகிறது. அதிக உயர சுமை ஓவர் ஹைட் லாரி 198 MBPRஇல் கோட் உள்ளது. டிராஃபிக் சைகை மீறுதல் 179/177 MB ஆக்ட். ட்ரிப் சீட் இல்லாமை 71 PMBRஇல் 177 MB ஆக்டில் உள்ளது. எல்போர்டு இல்லாமை 187 மோட்டார் வாகன சட்டத்தில் உள்ளது. பேட்ச் இல்லாமை இதுவும் 177 மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் 72வது பிரிவில் வருகிறது. கேபினில் பயணிகளை அனுமதித்தல் 177 மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் 95 பிரிவின் கீழ் வருகிறது. பார்க்கிங் விலக்கு இல்லாமை நோ பார்க்கிங் லைட் 109 மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட். ஓவர்லோடு அதிக சுமை 113/194 MB ஆக்ட். 29 செல்ஃப் மோட்டார் வேலை செய்யாமை 117 MB ஆக்டில் வருகிறது. சைலன்சர் இல்லாமை இதுவும் 177 உட்பிரிவு 120இல் வருகிறது. டாக்ஸி நம்பர் இல்லாமை 177 மோட்டார் வாகன சட்டத்தில் 123/3இல் உள்ளது. ஓவர்டேக்கிங் செய்தல் 177 MB ஆக்ட். வித்தவுட் ஹெல்மெட் 129/177 MB ஆக்ட். டிரைவர் கண்டக்டர் சேவிங் செய்யாமை MB ஆக்ட் 177இல் வருகிறது. ஓனர் ஆஃப் தி வெஹிக்கிள் அலவுட் அன்ஆதரைஸ்டு டு டிரைவ் தி வெஹிக்கிள்ஸ். வண்டி உரிமையாளர் ஓட்டுநர் உரிமம் இல்லாதவரிடம் ஓட்ட செய்தலுக்கு செக்ஷன் 180இல் வருகிறது. விபத்து நடந்த பிறகு டிரைவர் இடத்தை விட்டு ஓடிவிடுதல் 187 மோட்டார் வாகன சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செக்ஷன் 207 எப்போது வாகனத்தை கையகப்படுத்தலாம். வித்தவுட் பெர்மிட் ஓட்டுநர் உரிமம் இல்லாத போது, ஓட்டுநர் உரிமம் இல்லாத போதும், பதிவு சான்றிதழ் இல்லாத போதும், பதிவு தடங்கள் இல்லாத பாதையில் செல்லும்போது. இது செக்ஷன் 207இல் வருகிறது. பவர் டு அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட் பிடிக்கக்கூடிய குற்றங்கள். ஃபாலோயிங் அஃபென்ஸ் ஆர் கன்சிடரபிள் அண்டர் MB ஆக்ட். ஆபத்தான முறையில் வண்டி ஓட்டுவது 184 பிரிவில் வருகிறது. குடிபோதையில் வண்டி ஓட்டுவது
பிரிவு 185 வருகிறது. பிரிவு 197 வித்தவுட் கன்சர்ன் ஆஃப் தி ஓனர், வண்டி உரிமையாளரின் உத்தரவு இல்லாமல் வண்டியை எடுத்து செல்லுதல் பிரிவில் கீழ் வருகிறது. மோட்டார் வாகன சட்டம் 1988. அதில் உள்ள சரத்துக்களை காணலாம். 1. கான்ட்ராக்ட் ஊர்திகள் என்பது பயணிகளை வாடகைக்கு ஏற்றிச் செல்வதாகும். ஒரு குறித்த தொகைக்கு ஏற்றிச் செல்வதும் கீழ்கண்டவாறு அமைந்திருப்பதும் ஆகும். ஏ. குறிப்பிட்ட காலத்தின் அடிப்படையில். பி. ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மட்டும். அல்லது மேக்ஸி கேப் வண்டிகள். 4. மோட்டார் கேப் வண்டிகள். வரிசை எண் 2. ஒப்பந்த ஊர்திகளுக்கும் ஸ்டேஸ் ஊர்திகளுக்கும் உள்ள வேற்றுமைகள். ஒப்பந்த வண்டிகள் பயணிகளை ஏற்றுவதற்கு குறிப்பிடாத தடங்களில் நிறுத்தக்கூடாது. தடவண்டிகள் பேருந்துகள் பல தடங்களில் பயணிகளை ஏற்றிக்கொள்ள நிறுத்தலாம். பொது இடம் என்பது ரோடு, தெரு, வழி அல்லது மற்ற இடங்கள் அங்கு பொதுஜனம் நடமாடும் இடமாகும். ரூட் அல்லது தடங்கள் என்பது இயக்கூர்திகள் போகும் பாதையை, தேசிய நெடுஞ்சாலையை குறிக்கும். போக்குவரத்து வண்டிகள் என்பது பொது சேவை வண்டிகளையும் பொருட்களை ஏற்றிச் செல்லும் லாரி போன்ற வாகனங்களையும் கல்வி மற்றும் தனியார் இயக்கூர்திகளையும் குறிக்கும். வெற்றிட களம் அன்லோடு வெயிட் என்பது ஒரு வண்டியின் மற்றும் அந்த வண்டிக்கு சம்பந்தப்பட்ட பாகங்கள் அடங்கியதும் டிரைவர் மற்றும் கண்டக்டர்கள் கவனத்தை சேர்க்காததும் ஆகும். ஒரு இயக்கூர்திகள் ஓட்ட தேவையானது டிரைவிங் லைசன்ஸ் ஆகும். ஒரு இயக்கூர்தியை ஓட்ட டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கப்பட வேண்டியவர் 18 வயதுக்கு கீழ் இருக்கக்கூடாது. எந்த ஒரு இயக்கூர்தியையும் பதிவு சான்றிதழ் இல்லாமல் இயக்கக்கூடாது. பிரிவு 19 மோட்டார் வாகன ஓட்டிகள் தானியங்கி போக்குவரத்து சமிக்கை விளக்கு மற்றும் சைகை கொடியும் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் அனைவரதும் சைகையும் வண்டியை ஓட்டுதல் வேண்டும். 3 வகையான போக்குவரத்து வகைகள் உள்ளன. கட்டளை சைகை, எச்சரிக்கை சைகை, தகவல் சைகை. கட்டளை சைகை என்பது சட்டப்படி விதிக்கப்பட்டு அதை மீறுபவர்கள் தண்டனைக்குரிய குற்றம் செய்ததாக பொருள்படும். உதாரணமாக ஸ்டாப், நில், வழிவிடு, ஒரு வழிப்பாதை, வழியில்லை, மாட்டு வண்டி மட்டும் போகக்கூடாது, வலது அல்லது இடது மற்றும் யூ டர்ன், திருப்பம் செய்யக்கூடாது என்பன போன்ற குறியீடுகளை குறிக்கும். 2. எச்சரிக்கை செய்கை. ஒருவர் வாகனம் ஓட்டி செல்லும் போது கவனமாக செய்ய வேண்டும், இல்லையேல் சாலை விபத்து நடக்க நேரிடலாம் என்பதனை எச்சரிக்கை செய்வதற்காக உள்ள கருத்துக்களாகும். உதாரணம் வலது, இடது, பக்க வளைவு, கொண்டை ஊசி வளைவு, குறுகிய பாதை, சைக்கிள் கடப்பது, பள்ளிக்கூடம் அருகில் உள்ளது, ஆஸ்பத்திரி உள்ளது, ரவுண்டானா, பாதுகாக்கப்படாத ரயில்வே கேட் என்பன போன்றவையாகும். 3. தகவல் தரும் சைகை. ஒரு வாகன ஓட்டுநருக்கு திசையையும் தூரத்தையும் மற்ற தகவல்களையும் சைகையில் தருவது. உதாரணம் திசை, தொலைபேசி, பெட்ரோல் பேங்க், மருத்துவமனை, முதலுதவி, உணவருந்துமிடம் என்பன போன்றவை ஆகும். பிரிவு 122 கீழ் எந்தெந்த குறிப்புகள் உள்ளது என்பதை காணலாம். எந்த ஒரு வாகனத்தையும் ஆபத்தான திசையில் வைத்திருக்கக்கூடாது. பிரிவு 123 சொல்லப்பட்டவை வாகனத்தின் உட்புறமும் தவிர மிதிப்படியோ ஃபுட்போர்டு
வாகனத்தின் மேற்கூரைப்பரப்பிலோ அல்லது வேறு எந்த பாகத்திலோ பேசஞ்சர்களை ஏற்றிச் செல்லக்கூடாது. பிரிவு 124 பயணச்சீட்டு மற்றும் பயண சலுகை அட்டை இல்லாமல் வெறும் வாகனத்தில் பயணம் செய்யக்கூடாது. பிரிவு 126 வாகனம் ஓட்டி வாகனத்தை ஓட்டுவதற்கு இடைஞ்சலாக எந்த ஒரு நபரையும் தன் அருகில் நிற்பதோ அல்லது அமர்வதற்கோ அல்லது எந்த பொருளையும் தன் அருகில் வைப்பதற்கும் அனுமதி கிடையாது. இது பிரிவு 125 கீழ் சொல்லப்பட்டுள்ளது. 126 எந்த ஒரு வாகன ஓட்டியும் தன்னுடைய வாகனத்தை ஒரு இடத்தில் நிறுத்தி வைக்கக்கூடாது. அவ்வாறு நிறுத்தி வைக்க நேர்ந்தால் ஓட்டுநர் உரிமம் பெற்ற ஒரு நபரின் பொறுப்பிலோ அல்லது வாகனத்தின் இயந்திர ஓட்டத்தை நிறுத்தியோ அல்லது தேவையான தடையை ஏற்படுத்தியோ அவ்வாகனத்தில் பொதுமக்களுக்கு ஆபத்து ஏற்படா வண்ணம் நிறுத்த வைக்க வேண்டும். பிரிவு 130 மோட்டார் வாகன ஓட்டுநர் அல்லது நடத்துனர் சீருடையில் உள்ள காவலர் உரிமத்தை தணிக்கை செய்ய வேண்டி கேட்கும்போது காண்பிக்க வேண்டும். வாகன உரிமையாளரோ அல்லது ஓட்டுநரோ வாகனத்தின் பதிவு மற்றும் தகுதி சான்றிதழ்கள் தணிக்கை செய்யும் அலுவலர் கேட்கும்போது காண்பிக்கப்பட வேண்டும். பிரிவு 131 மோட்டார் வாகன ஓட்டுநர் ஒரு ஆளில்லாத ரயில்வே கேட்டை தாண்டும் போது இறங்கி சுற்றும் முற்றும் பார்த்து ரயில் அல்லது டிராலி வருகிறதா என்று பார்த்து பிறகு வாகனத்தை ஓட்டிச் செல்ல வேண்டும். பிரிவு 132 ஒரு மோட்டார் வாகன ஓட்டுநர் சீருடையில் உள்ள காவலர் வாகனத்தை நிறுத்தி வைத்தாலும் அல்லது வாகனத்தை கண்டு ஒரு மிருகம் அரண்டு கட்டுக்கடங்காமல் போய்விடும் என்று அம்மிருகத்திற்கு பொறுப்பானவர் கருதும்போது அல்லது வாகனம் ஏதேனும் ஒரு விபத்துக்குள்ளானாலும் அவ்வாகனத்தை அந்த இடத்திலேயே 24 மணி நேரத்திற்கு மிகாமல் நிறுத்தி வைக்கலாம். குறிப்பு: மோட்டார் வாகன சட்டப்படி ஒரு மிருகம் என்பது குதிரை, மாடு, யானை, ஒட்டகம், கழுதை, கோவேரி, கழுதை, ஆடுகளை போன்றவை குறிக்கும். பிரிவு 134 ஒரு விபத்து நடந்தால் ஒரு ஓட்டுநரின் கடமைகள் காயமடைந்த நபருக்கு மருத்துவ உதவி கிடைக்க உடனே ஏற்பாடு செய்ய வேண்டும். அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு விபத்து நடந்த 24 மணி நேரத்திற்குள் தகவல் தெரிவிக்க வேண்டும். வாகன காப்பீடு அனைவருக்கும் தகவல் செய்ய வேண்டும். பிரிவு 135 பயணம் செல்லும் சாலைகளில் கீழ்காணும் வசதிகள் செய்து தர வேண்டும். சாலை விபத்துக்கான காரணங்களை ஆய்வு செய்ய வேண்டும். நெடுஞ்சாலையில் வசதிகள் இருக்க வேண்டும். சாலை போக்குவரத்து உதவி பூத்துக்கள் இருக்க வேண்டும். லாரிகள் நிறுத்தக்கூடாது. நிறுத்துமிடத்தில் நிறுத்த வேண்டும். இபிகோவின்படி விபத்துக்கான உட்பிரிவுகள். பிரிவு 179 அஜாக்கிரதையாக ஓட்டுவது. பிரிவு 337 விபத்தால் சிறு காயம் ஏற்படுத்துவது போன்ற சம்பவங்கள். செக்ஷன் 338 விபத்தால் பெருங்காயம் ஏற்படுத்துவது. பிரிவு 304A விபத்தால் மரணம், ஃபேட்டல் ஏற்படுத்துவது. நன்றி.